ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் ஆம்ஸ்டர் வந்து வளர்த்து சேல் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொன்னேன்ல. ஆம்ஸ்டர் வந்து எவ்வளோக்கு சேல் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய ஆம்ஸ்டர் வந்து முந்தானேத்து வந்து 7 மணிக்கு மேலே வந்து 7 குட்டி போட்டாங்க. நேற்று மதியம் 2 மணிக்கு வந்து இன்னொரு ஆம்ஸ்டர் வந்து இன்னொரு ரொம்ப குட்டி ஆம்ஸ்டர், இவங்க வந்து 2 மந்த் க்ராஸ் பண்ண ஆம்ஸ்டர் 7 குட்டி போட்டவங்க. இன்னொன்று வந்து 4 வீக் கம்ப்ளீட் ஆகி, அதாவது 1 மந்த் முடிஞ்சு ஒரு 4 நாள் தான் ஆயிருக்கு. அவங்க வந்து 5 குட்டி போட்டாங்க. மொத்தம் 12 குட்டி எங்கள் வீட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆம்ஸ்டர் வந்து நாங்கள் பாதி சேல் பண்ணிட்டோம். வீட்டில் வந்து மொத்தம் 8 ஆம்ஸ்டர் இருக்குது. ஆம்ஸ்டர் வந்து எவ்வளோக்கு சேல் ஆகும்னா, ஒரு ஹாம்ஸ்டர், ஒரு பெரிய ஆம்ஸ்டர், அதாவது மெச்சூராக இருக்கிற ஆம்ஸ்டர் வந்து 3500 ருப்பீஸ்க்கு வந்து நம்ம சேல் பண்ணலாம். அதாவது பொதுவாக வந்து ஹாம்ஸ்டர்னாவே 1500லேருந்து 3500 வரைக்கும் நம்ம ரேட் வச்சு விற்கலாம். அதுக்கப்புறமா வந்து செரியன் ஹாம்ஸ்டர் வந்து கட்டாயம் வந்து டிராஃப்ட் ஹாம்ஸ்டர் வந்து 1500, செரியன் ஹாம்ஸ்டர் வந்து 2000 ருப்பீஸ்க்கு கண்டிப்பாக கம்பல்சரி 2000 ருப்பீஸ்க்கு தான் எல்லா ஷாப்லேயுமே நம்ம போயிட்டு ஹாம்ஸ்டர், அதாவது பெட் அனிமல் ஷாப் இருக்கும்ல, அங்கே போய் வாங்கினா அவ்வளோ ருப்பீஸில் தான் நமக்கு கொடுப்பாங்க. 2000க்கு போகும். இப்போ எல்லாமே இங்கே நீங்கள் நான் 5 குட்டின்னு சொன்னால, அவங்க வந்து டிராஃப்ட் ஹாம்ஸ்டர், செரியன் ஹாம்ஸ்டர் வந்து 7 குட்டி போட்டிருக்காங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்காங்க. நான் வந்து வீடியோ கிளிப்பிங்ஸில் வந்து அவங்களுக்கு ஒரு நாள் முடிஞ்ச உடனே காமிக்கிறேன் பாருங்கள். அவங்க எப்படி வந்து ஆக்டிவாக வந்து கை காலை ஆட்டுறாங்க பாருங்கள். இதே மாதிரி தான் இருப்பாங்க ரோஸ் கலரில் பிறந்த உடனே. அதுக்கப்புறமா தான் வளருவாங்க. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும் போது உங்களுக்கு வீடியோவில் ஷோ ஆகுதில்ல, இப்போ ஷோ ஆகிட்டுருக்குல, இந்த வீடியோவில் இருக்கவங்க தான் வந்து டிராஃப்ட் ஹாம்ஸ்டர். நான் ஃபஸ்ட்டு கிளிப்பிங்கில் உங்களுக்கு நான் காமிச்சேன்ல, இதுக்கு முன்னாடி நான் ஷார்ட்ஸ்லலாம் போட்டிருக்கேன்ல, அவங்களாம் வந்து செரியன் ஹாம்ஸ்டர். அவங்க தான் ரேட் அதிகமாக போகும். இவங்க வந்து அவங்களோட ஒரு 500 ருப்பீஸ் கம்மியாக தான் ரேட் போவாங்க. இப்போ அவங்க 3000னா எங்கள் 2500 அந்த மாதிரி ரேட்டில் தான் போவாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஹாம்ஸ்டர் வந்து கோயம்புத்தூரில் நல்லாவே வந்து எல்லாருமே ஹாம்ஸ்டரை வந்து ப்ரீடிங் விட்டு அவங்கள வந்து இனப்பெருக்க விட்டு நல்லாவே வந்து கோயம்புத்தூரில் ரொம்ப ஃபேமஸ் ஹாம்ஸ்டர் பிஸ்னஸ். எல்லாருமே பாதி பேர் இதை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாங்களும் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். நல்லாவே சக்ஸஸாக போயிட்டுருக்கு. 8 மந்த்தாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். நீங்களுமே ஒரு ஹாம்ஸ்டர் வாங்கி அவங்கள வளர்க்குறது, ஆனால் ரொம்ப பாதுகாத்து ரொம்பவே அதுக்காக நம்ம எஃபெக்ட் போட்டால் தான் அவங்கள இது பண்ண முடியும், இனப்பெருக்க பண்ண முடியும். சம்டைம்ஸ் வந்து ஹாம்ஸ்டர் வந்து இனப்பெருத்துட்டு இருக்கும்போது, அவங்க வந்து இனப்பெருக்கும் போது ஒரு சில டைமில் அவங்க இறந்துருவாங்க. சேம் மீன் மாதிரி தான், குட்டி போடும் போது அவங்களால உடம்பு முடியலைன்னா இறந்துருவாங்க. எங்களுக்கு வந்து சக்ஸஸும் இதில் கிடச்சிருக்கு. குட்டியும் போட்டிருக்கு, இறந்துருக்காங்க. 4க்கு மேலே இறந்துருக்காங்க. இப்போ கூட 4 டேஸ்க்கு முன்னாடி குட்டி போட்டுகிட்டே இருக்கும் போதே ஒரு ஹாம்ஸ்டர் இறந்துட்டாங்க. அவங்க இறந்த உடனே குழந்தையும் இறந்துடுச்சு. 3 குழந்தை. அப்புறம் அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ரொம்பவே அது கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க இறந்தது வந்து எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எடுத்து போடும்போதே இறந்தது எதுக்கு போடணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸாக நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணிக்கல. ஃபெயிலியரும் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹாம்ஸ்டர் வளர்ப்பில் வந்து ஃபெயிலியரும் நடக்கும், சக்ஸஸும் நடக்கும். மொத்தம் 4 ஹாம்ஸ்டர், பெரிய ஹாம்ஸ்டர் இறந்துட்டாங்க. ஒருத்தவங்க உடம்பு சரியாமல் இறந்துட்டாங்க. ஒருத்தவங்க வந்து குழந்தை பெற்றதுக்கப்புறம் இறந்துட்டாங்க. ஒருத்தவங்க குழந்தை போடும் போதே இறந்துட்டாங்க. ஒருத்தவங்க வந்து இந்த பிறந்து கொஞ்ச நாளில் அப்படியே இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஃபீட் பண்ணோம்ல 14 டேஸ், ஃபீட் பண்ணாதனால குழந்தையும் இறந்துடுச்சு. கண்டிப்பாக கம்பல்சரி குழந்தைக்கு வந்து 2 வீக்ஸ் வந்து அம்மா ஃபீட் பண்ணியே ஆகணும். அப்போ தான் உயிரோடு இருக்கும், இல்லைன்னா இறந்துடும் ஹாம்ஸ்டர். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வளர்ப்பு பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஹாம்ஸ்டர் வளர்த்தா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இன்கமும் நல்லா கிடைக்கும். இன்கம் நம்ம கிடைக்கும் போது, அதாவது இன்கம் கிடைக்குதுன்னா நம்ம அதில் நம்ம வந்து பிஸ்னஸ்க்கு வந்து நம்மளுமே அதுக்கு வந்து முதல் போடுறோம். நம்ம காசு போட்டு தான் நம்ம ஹாம்ஸ்டரை வளர்த்துட்ருக்கோம். அவங்களுக்கு ஃபுட்டு வாங்கி கொடுக்கணும். ஃபுட்டோட ரேட்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 2000, 1500 அந்த மாதிரி ஃபுட்ஸோட ரேட்லாம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். நான் ஃபுட்ஸோட ரேட்டு, ஃபுட்டெல்லாம் வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்.
ஃபுட்டு வந்து ரொம்ப காஸ்ட்லி தான். நம்ம அவங்கள வளர்க்கணுன்னா கண்டிப்பாக எஃபெக்ட் போட்டாகணும். அப்புறமா வந்து நம்ம இந்த பக்கெட்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். அவங்க வந்து மோஷன் போவாங்க, யூரின் போவாங்க, நம்ம இந்த பக்கெட்டை க்ளீன் பண்ணணும். நிறைய ஒர்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணால் தான் இவங்கள நம்ம குழந்தை மாதிரி வந்து வளர்க்க முடியும். சேம் நம்ம குழந்தைய நம்ம எப்படி பார்த்துப்போம் அப்படி தான் இவங்கள நம்ம பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பிடிச்சா, நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களுமே இந்த பிஸ்னஸ் பண்ணுங்கள். ஆம்ஸ்டர் பிஸ்னஸ் பண்ணுங்கள். அவங்கள வந்து இனப்பெருக்க விட்டு ஒரு தொழில் மாதிரி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்கவங்களுக்கு இது வந்து பண்ணலாம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க கூட பண்ணலாம். கோயம்புத்தூரில் லேடி தான் ஒருத்தவங்க சூப்பராக இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோவை உங்கள் கூட நான் இந்த ரேட் பற்றின வீடியோ, அதுக்கப்புறமா இந்த பிஸ்னஸ் பண்ணுங்கன்ற ஒரு மோட்டிவேஷன் மாதிரி உங்களுக்கு நான் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன் ஆம்ஸ்டர் எப்படி வளர்க்கணுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் முக்கியமான ஒன்று, ஆம்ஸ்டரை உங்களை குளிக்க வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பக்கெட்டை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்க யூரின் மோஷன்லாம் போவாங்கல்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இவங்களை குளிக்கலாம் வைக்கக்கூடாது. அவங்கள இப்போ நாயெல்லாம் நம்ம குளிப்பாட்டுவோம் இல்லையா, ஆனால் எலியை வந்து குளிப்பாட்டக்கூடாது. ஆம்ஸ்டர்னால் எலி தானே, இவங்களை குளிப்பாட்டக்கூடாது. குளிக்கவே வைக்கக்கூடாது. இவங்க மேலே தண்ணி படக்கூடாது. தண்ணி பட்டால் அவங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு சில அனிமல்ஸ் தான் தண்ணி பட்டாவே ஒரு மாதிரி ஆகிடுவாங்கல்ல, உடம்பு சரியாமல் ஆகிடும், நெக்ஸ்ட்டு இறந்துருவாங்க. ஸோ வந்து இவங்களை நம்ம குளிப்பாட்டெல்லாம் கூடாது. இந்த இன்ஃபர்மேஷனும் சில பேருக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுட்டோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப லென்த்தியாக போகும். ஃபுட்டோட காஸ்ட்டு, என்ன ஃபுட்டு கொடுக்கணும், நேம் முதல் கொண்டு ஃபுட்டோட நேம்ஸ் எல்லாமே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஆம்ஸ்டர் பற்றின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக என்னோடய சேனல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.